ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம பாலிசி நோட்ஸ், ஸோ ஹெல்த்துக்கான பாலிசி நோட்ஸ், சுகாதாரம் தான் பார்க்க போகிறோம். நேற்று வந்து எஜுகேஷன் பார்த்துருப்போம். ஸோ இது வந்து செகண்ட் வீடியோ. ஸோ பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்டில் வந்து ஆல்ரெடி ஒரு 4 வீடியோஸ் இருக்கும், அது பார்த்துட்டு இது பாருங்கள். ஓகேவா, ஃபைன். ஸோ அப்போ சுகாதாரம் அப்படின்னு எடுத்துட்டோன்னா நமக்கு 2011 சென்சஸ் படி தமிழ்நாட்டோட பாப்புலேஷன் 7.21 crore அப்படிங்கிறது இருந்திருக்கும். ஸோ இதில் அர்பன் பாப்புலேஷன் எவ்வளோனா 48.40%, ரூரல் ஏரியாவில் 51.60% அப்படிங்கிறது இருந்திருக்கும். ஸோ 2025க்குள்ளே தமிழ்நாடு பாப்புலேஷன் 8.5 crore ரீச் ஆகும் அப்படிங்கிறது அந்த டைமில் 2011 சென்சஸில் அதுக்கப்புறமெல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 8 crore வந்து கிட்ட வந்திருப்போம். ஸோ இனிமேல் தான் சென்சஸ் அப்படிங்கிறது எடுப்பாங்க இல்லையா. ஸோ 2026 இப்போது ஸ்டார்ட் பண்ணி 27 வரைக்கும் ஒரு 2 ஃபேஸாக எடுக்க இருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் ஃபேஸ் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஜம்மு காஷ்மீர், உத்தரகாண்ட், ஸோ அந்த ஹிமாச்சல் ரீஜன் எல்லாம் ஸ்னோஃபாலிங் ரீஜன் எல்லாம் வந்து ஃபஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் செகண்ட் ஃபேஸில் வந்து மற்ற ஏரியாஸ் ஃபுல்லாக எடுப்பாங்க. அண்ட் ஃபுல்லி வந்து டிஜிட்டல் மொபைலில் ஆப்ஸ் மூலமாக எடுக்க இருக்காங்க. 2 ஃபேஸ் அப்படிங்கிறது முக்கியமானது. இப்போ தமிழ்நாடு பொது சுகாதார சட்டம் அப்படிங்கிறது எப்போ வந்திருக்கும்னா 1939 வந்திருக்கும். நம்ம தமிழ்நாடை எடுத்துட்டோம் அப்படின்னா 3 அடுக்கு அமைப்பு அப்படிங்கிறது இருக்கும் அந்த ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஹாஸ்பிட்டல்ஸ், அதுக்கப்புறம் பிரைமரி ஹெல்த் சென்டர்ஸ், கம்யூனிட்டி ஹெல்த் சென்டர்ஸ் அப்படிங்கிறது இது PYQவில் கேட்டிருக்காங்க. ஸோ பிரைமரி ஹெல்த் சென்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ஆரம்ப சுகாதார நிலையங்கள் இருக்கும் இல்லையா, இது வந்து ஒவ்வொரு 50,000 பாப்புலேஷனுக்கு ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம் அப்படிங்கிற அந்த ஏரியாவில் வச்சுருந்துருப்பாங்க. ஸோ சமூக சுகாதார அமைப்பு அப்படிங்கிற ஒரு மையம் இருக்கும். ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா 2,50,000 பீப்புளுக்கு ஒரு கம்யூனிட்டி ஹெல்த் சென்டர் அப்படிங்கிறது வச்சுருப்பாங்க. 2 லட்சம் மக்களுக்கு ஒரு சென்டர் அப்படிங்கிறது. ஸோ தமிழ்நாடு மருத்துவ நிறுவனங்கள் சட்டம் எப்போ வந்திருக்குன்னா 1997 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அதே போல் மருத்துவ சுற்றுலாவோட மையம் அப்படிங்கிறது நம்ம சென்னையை சொல்லுறோம். ஸோ இங்கே இதுதான் நம்ம சென்னை அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா ஹெல்த் கேபிட்டல், அதுக்கப்புறம் வந்து பேங்கிங் கேபிட்டல். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், ஆட்டோமொபைல் இது இண்டஸ்ட்ரியில் டாப்பில் இருக்கிறது. ஸோ எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட சென்னை அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட் பிளேஸில் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடு மெடிக்கல் சர்வீசஸ் கார்ப்பரேஷன் அப்படிங்கிறது TNMSன்னு சொல்லுவாங்க. 1994 ஜூலை 1 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ CMCHIS அப்படிங்கிறது பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு நமக்கு வெறும் பெயரில் வந்து அழைக்கப்பட்டிருக்கும். ஓகேவா, ஸோ என்னென்னா கலைஞரின் காப்பீட்டு திட்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. 23 ஜூலை 2009 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதை சீஃப் மினிஸ்டர்ஸ் காம்ப்ரிஹென்சிவ் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு எப்போ சேஞ்ச் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜான்வரி 11 2012. ஓகேவா, ஜான்வரி 11 2012 வந்து நேம் சேஞ்சிங் அப்படிங்கிறது பண்ணியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்த சீஃப் மினிஸ்டர் காம்ப்ரிஹென்சிவ் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீமில் ஃபஸ்ட்டு வந்து வருமான வரம்பு 72,000 அந்த ரேஞ்சில் வச்சுருந்துருப்பாங்க. அதுக்கப்புறம் இப்போ தான் எல்லாமே இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க, 1,20,000 அப்படிங்கிறது இருக்குது. அண்ட் யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் தான் வந்து அமௌண்ட் கொடுக்குறாங்க. ஸோ இவங்க வந்து ஜான் 2022 கொடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க 5 lakhs அப்படிங்கிறது. அதே போல் பார்த்தோன்னா நமக்கு இது 2027 ஜானில் வந்து கம்ப்ளீட் ஆகிற மாதிரி வச்சுருப்பாங்க. அந்த 2022 27 வரைக்கும் ஒரு 5 இயர்ஸ்க்கு வந்து ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கும். இப்போ இதை எது கூட மர்ஜ் பண்ணிட்டாங்க அப்படின்னா PM ஜன் ஆரோக்கிய யோஜனா. ஸோ பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா இருக்கு இல்லையா, 2018 செப்டம்பர் 23 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆயுஷ்மான் பாரத்ன்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஸ்கீம் கூட இப்போ இதை மர்ஜ் பண்ணிட்டாங்க. ஸோ அடுத்தது MTM மக்களை தேடி மருத்துவம். ஸோ நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச ஒரு ஸ்கீம். August 5, 2021 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. கிருஷ்ணகிரி சாமனப்பள்ளியில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா 18 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து டெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ 45+ 45 வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு வீட்டுக்கு போயிட்டு டெஸ்ட் எடுப்பாங்க. ஸோ இது வந்து நான் கம்யூனிகபிள் டிசீஸ் தான், தொற்றா நோய்களுக்கான சிகிச்சை அப்படிங்கிறது தான். ஸோ தொற்றா நோய்கள் அப்படின்னு எடுத்துட்டோன்னா இந்த சுகரு, ப்ரெஷரு, ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் செக் பண்ணி மெடிசன் கொடுக்குறாங்க. இவங்க வந்து 3 months ஒன்ஸ் வந்து ஹாஸ்பிட்டல்ஸ் போனால் போதும். ஓகேவா, மற்ற டைமில் அவங்களே வந்து வீட்டுக்கு வந்து செக் பண்ணி மெடிசன்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருவாங்க. அதே போல் பார்த்தோன்னா இந்த மக்களை தேடி மருத்துவம் அப்படிங்கிற திட்டம் ஸோ ஒரு அவார்டு அப்படிங்கிறது வாங்கியிருக்கும். ஓகேவா, ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா யுனைடெட் நேஷன்ஸ் இன்டிகிரேட்டட் அந்த டாஸ்க் ஃபோர்ஸ் அவார்டு, இன்டர் ஏஜென்சி டாஸ்க் ஃபோர்ஸ் அவார்டு 2024 செப்டம்பர் 25 வந்து நியூயார்க்கில் நடைபெற்ற ஒரு ஃபங்க்ஷனில் வச்சு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, ஸோ இது 79th யுனைடெட் நேஷன் ஜென்ரல் அசம்பிளி இன்டர்நேஷ்னல் அவார்டு. ஓகேவா, அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கும். ஸோ இதை நல்லபடியாக செயல்படுத்திகிட்டு இருக்காங்க, ஹெல்த் எல்லாம் நல்லபடியாக ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்காக கொடுத்துருப்பாங்க.
ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த இதயம் காப்போம் அப்படிங்கிற ஒரு திட்டமும் இது கீழே பார்க்கலாம். ஸோ இது வந்து June 27, 2023 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா. ஸோ இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 திட்டம். ஸோ INNK 48ன்னு சொல்லுவாங்க. ஸோ இது December 18, 2021 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ முதல் 48 மணி நேரத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆக்சிடென்ட் ஆகி ஃபஸ்ட்டு 8 ஹவர்ஸ்க்கு அந்த ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ ஃப்ரீ. ஸோ 2 lakhs அமௌண்ட்டுக்கு ஸ்டார்டிங்கில் 1 lakhன்னு இருந்திருக்கும். இப்போ வந்து 2 லட்சம் ரூபாய்க்கான ட்ரீட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது கொடுத்து அவங்க இது பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களாக தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. தமிழ்நாட்டு பார்டருக்குள்ளே அந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்கணும். ஸோ இதை இவங்களை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்களே அந்த 48 ஹவர்ஸை வந்து கோல்டன் ஹார்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அவங்கள ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்க்குறவங்கள நற்கருணை வீரன் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு 5,000 கேஷ் அசிஸ்டன்ட் அப்படிங்கிறதும் ப்ரொவைட் பண்ணுவோம் அப்படிங்கிறது சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து நமக்கு இதே மாதிரி ஒரு ஸ்கீம் சென்ட்ரலில் வச்சுருந்துருப்பாங்க. கேஷ்லெஸ் ட்ரீட்மெண்ட் ஸ்கீம் அப்படிங்கிறது. ஸோ 7 May 2025 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ஸ்கீமை தான் இப்போ நமக்கு 2026 வந்து PM ரஹத் அப்படிங்கிற ஒரு நேமில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதில் வந்து 1.5 lakhsக்கான ட்ரீட்மெண்ட்ஸ் 7 daysக்கு கொடுப்பாங்க. ஓகேவா. ஸோ இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 திட்டத்தில் இதில் பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்து 101 ட்ரீட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ ஸ்டார்டிங்கில் 83 என்னவோ இருந்திருக்கும். ஸோ இப்போ வந்து 101 சிகிச்சைகள் அப்படிங்கிறது அந்த டெஸ்டஸ் அப்படிங்கிறது இதுக்கு கீழே கவர் ஆகி வரும். ஸோ அடுத்தது டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நிதியுதவி திட்டம். ஸோ இது சிலதில் பார்த்தீங்கன்னா 87 இருக்கும், சில டேட்டாஸில் 89 இருக்கும். ஸோ உங்களுக்கு எது ஆப்ஷனில் இருக்கோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ 89 அப்படிங்கிறது மோஸ்ட் ஆஃப் த பிளேசஸில் இருக்கும். சில வெப்சைட்ஸில் வந்து 87 கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை பார்த்துக்கோங்க. இப்போ இதில் வந்து நமக்கு ஸ்டார்டிங்கில் 14,000 அப்படிங்கிறது தான் இருந்திருக்கும். ஸோ இப்போது 18,000 மாற்றிட்டாங்க. ஸோ 2018 தான் இதை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் கிட் கொடுப்பாங்க. ஸோ இது 2014 கொடுக்குறாங்க. அப்போது 14,000 ரூபாய் வந்து அமௌண்ட்டாக சென்ட் பண்ணிடுவாங்க. 6,000 அப்படிங்கிறது 2 இதாக அமௌண்ட்டு கொடுப்பாங்க. ஸோ 2,000 ப்ளஸ் 2,000 அப்படிங்கிறது ஒரு 2 தடவையாக அந்த ஸ்பெஷல் கிட் அப்படிங்கிறது ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகேவா. ஸோ மிஷன் இந்திரதனுஷ் பார்த்தீங்கன்னா 2014 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. 2014 December 25 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இது வந்து அந்த வேக்சின் 11 வகையான வேக்சின் போடுறாங்க இல்லையா. ஸோ அது ரிலேட்டடான ஒரு ஸ்கீம் தான் இந்த மிஷன் இந்திரதனுஷ் அப்படிங்கிறது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா டிரான்ஸ்டாண்ட் அப்படிங்கிறது. ஸோ இது 2014 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. நமக்கு இந்த தோட்டா ஆக்ட் அப்படிங்கிற ஒன்று இருக்கும். ஓகேவா. THOTA அப்படிங்கிறது தோட்டா ஆக்ட் அப்படிங்கிறது. ஸோ இந்த ஆக்ட் எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ அதே மாதிரி அதோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படிங்கிறதும் கமெண்டில் சொல்லிடுங்க. ஸோ இது வந்து உறுப்புதான தினம் August 13, August 3 அப்படிங்கிறது நமக்கு தெரியும். தமிழ்நாட்டில் வந்து இந்த உறுப்பு தானம் September 23 வந்து இது பண்ணுவாங்க. ஓகேவா. அந்த ஹிதேந்திரன் அப்படிங்கிற பையன் ஃபஸ்ட்டு ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த டேவை வந்து சொல்லுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டாக நமக்கு ஃபஸ்ட்டு பிளேஸில் அந்த உறுப்பு தானம் பண்ணுறது ஃபஸ்ட் பிளேஸில் யார் தான் இருக்கும் அப்படின்னா தமிழ்நாடு தான். ஸோ இந்த ரேஷியோ விகிதம் எடுத்துட்டோம் அப்படின்னா தெலுங்கானா வந்து ஃபஸ்ட் பிளேஸில் இருப்பாங்க இப்போ ரீசெண்டாக. ஓகேவா. ஸோ அதே போல் இந்த உறுப்பு தானம் பண்ணுறவங்களுக்கு வந்து அந்த உறுப்பு தானத்துக்கான ஆப் பார்த்திங்கன்னா விடியல் அப்படிங்கிற ஒரு ஆப் இருக்கும். ஸோ அதே போல் உறுப்பு தானம் பண்ணுறவங்களுக்கு வந்து அரசு மரியாதையோடு அவங்க உடல் வந்து தகனம் செய்யப்படும் அப்படின்னு 2023 செப்டம்பரில் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே. ஸோ அடுத்தது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் மக்களை தேடி மருத்துவத்துக்கு UN இன்டர் ஏஜென்சி டாஸ்க் ஃபோர்ஸ் அவார்டு கொடுத்துருப்பாங்கன்னு. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டிக்கு யார் ஹெட்டாக இருப்பாங்க அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தான் வந்து ஹெட்டாக இருப்பாங்க. ஸோ தமிழ்நாடு குடும்ப நல இயக்ககம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 1917 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா. ஸோ அதே போல் டான்சாக்ஸ் அப்படின்னா தமிழ்நாடு ஸ்டேட் எய்ட்ஸ் கண்ட்ரோல் சொசைட்டி 94. ஸோ இதே 94 தான் வந்து நமக்கு நிறைய விஷயங்கள் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இந்த டான்சாக்ஸ் அப்படிங்கிறதாகட்டும், அதே போல் அந்த கருவிலேயே பாலினம் கண்டறிதல் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும், PNPCDNT அப்படிங்கிறது. ஸோ அதுவும் 94 தான் வரும். அடுத்தது TNSBCS. ஸோ தமிழ்நாடு ஸ்டேட் பிளைண்ட்னஸ் கண்ட்ரோல் ப்ரோக்ராம் இது 96 April 1 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ 100% சென்ட்ரலி ஸ்பான்சர்டான ஒரு ப்ரோக்ராம் தான் இது. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த நேஷ்னல் ப்ரோக்ராம் ஃபார் கண்ட்ரோல் பிளைண்ட்னஸ் இது வந்து 1976 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுக்கான டார்கெட் என்ன வச்சுருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா விஷன் 2025 அப்படிங்கிறது. ஸோ பிளைண்ட்னஸை வந்து 0.25% கம்மி பண்ணணும்.
அதுக்கு கீழே கொண்டு வரணும் அப்படிங்கிறது டார்கெட்டு. அடுத்தது நேஷ்னல் டியூபர்குலோசிஸ் எலிமினேஷன் ப்ரோக்ராம் 2025 கொண்டு வந்திருப்பாங்க. ஆக்சுவலாக எலிமினேட் பண்ணுறது 25 டார்கெட் வச்சுருப்பாங்க நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும், இந்தியாவை பொறுத்த வரைக்கும். ஸோ குளோபல் டார்கெட் எடுத்திங்கன்னா 2030. தமிழ்நாடும் 25 தான், இந்தியாவும் 25 தான். பட் இந்த UN WHO இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்க 2030 வந்து டார்கெட் வச்சுருப்பாங்க. நேஷ்னல் டியூபர்குலோசிஸ் எலிமினேஷன் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது. ஸோ அடுத்தது நேஷ்னல் மென்டல் ஹெல்த் ப்ரோக்ராம் 1982 கொண்டு வந்திருப்பாங்க. வேர்ல்டு மென்டல் ஹெல்த் டே எப்போனா அக்டோபர் 10. அதே மாதிரி நமக்கு மென்டல் ஹெல்த் கேர் ஆக்ட் அப்படிங்கிறது 2017 கொண்டு வந்திருப்பாங்க. மென்டல் ஹெல்த் கேர் ஆக்ட் எப்போ 2017. அடுத்தது நேஷ்னல் ரூரல் ஹெல்த் மிஷன் அப்படிங்கிறது 2005 ஏப்ரல் 12 கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இதில் நேஷ்னல் அர்பன் ஹெல்த் மிஷன் அப்படின்னா 2013 கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ ரெண்டையும் சேர்த்து நமக்கு தேசிய சுகாதார இயக்கம் அப்படிங்கிற காமன் நேமில் அழைக்கப்படுது. தமிழ்நாடு ஸ்டேட் ஹெல்த் சொசைட்டி ஏப்ரல் 12, 2005 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது ஆஷா. ஸோ இது நமக்கு தெரியும், அக்ரெடிட்டட் சோஷியல் ஹெல்த் ஆக்டிவிஸ்ட். ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க, ஃபுல் ஃபார்மும் கேட்டிருப்பாங்க, எந்த இயரில் கொண்டு வந்தாங்கன்னு கேட்டிருப்பாங்க. 2005 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா. நகர்ப்புற நலவாழ்வு மையம் நிறுவ அறிவிப்பு. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா 7 May 2022 வந்து அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. பட் ப்ராசஸ் எப்போ ஸ்டார்ட் ஆயிருக்கும்னா 6 June 2023 ஸ்டார்ட் ஆயிருக்கும். நகர பொது சுகாதார ஆய்வகம். ஸோ இது பார்த்தோன்னா 15th ஃபினான்ஸ் கமிஷனுக்கு கீழே நிறுவப்பட்டது. ஸோ 15th ஃபினான்ஸ் கமிஷனோட ஹெட் யார் அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ நமக்கு 16th ஃபினான்ஸ் கமிஷன் அவங்களும் அவங்களோட ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அரவிந்த் பணக்காரியா அதோட தலைவராக இருந்திருப்பார். ஸோ அதன்படியும் நமக்கு ஸ்டேட்டுக்கு வந்து ஷேரிங் 41% அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ 14th ஃபினான்ஸ் கமிஷன் 42% சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த ஜம்மு காஷ்மீர் வந்து அவங்க ஸ்டேட் அந்தஸ்தை இழந்தனால அந்த 1% வந்து கட் ஆகி இப்போ 41% அப்படிங்கிறதுல கண்டினியூ ஆகிட்டு இருக்குது. அடுத்தது ராஷ்ட்ரிய பால் ஸ்வஸ்திக காரியகிராம். ஸோ RBSKன்னு சொல்லுவாங்க, ராஷ்ட்ரிய பால் ஸ்வஸ்திக காரியகிராம். February 2013 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. நேஷ்னல் சைல்டு ஹெல்த் ப்ரோக்ராம். ஓகேவா. இது நகர்ப்புற சுகாதார ஊட்டச்சத்து தினம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா எவ்ரி மந்தில் வெனஸ்டே வந்து ப்ரிஃபரபிள் டேவாக வந்து இது பண்ணுவாங்க. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா அனீமியா முக்பாரத் அபியான் அப்படிங்கிறது. ஸோ இது வந்து இதுக்காக தமிழ்நாட்டுக்கு அவார்டு கொடுத்துருப்பாங்க. எப்போ அவார்டு கொடுத்தாங்கன்னா 2018 அவார்டு கொடுத்துருப்பாங்க. அதே போல் பிக்மி போர்ட்டல் அப்படிங்கிற ஒரு போர்ட்டல் இருக்கும். ஸோ இந்த போர்ட்டல் எதுக்காக அப்படின்னா ப்ரெக்னென்சி அண்ட் இன்ஃபென்ட் கோஹர்ட் மானிட்டரிங் எவல்யூஷன் சொல்லுவாங்க. ப்ரெக்னென்சி அண்ட் இன்ஃபென்ட் கோஹர்ட் மானிட்டரிங் எவல்யூஷன். ஸோ இந்த போர்ட்டல் வந்து நேஷ்னல் இன்ஃபர்மேஷன் சென்டர் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க கண்ட்ரோலில் வரக்கூடியது தான் இந்த பிக்மி அப்படிங்கிற போர்ட்டல். ஸோ அந்த ப்ரெக்னென்சி லேடிஸ் இருப்பாங்க, ஸோ அவங்க பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் இதில் இருக்கும். அடுத்தது மகிழா ஆரோக்கிய சமிதி எடுத்துட்டீங்க அப்படின்னா இதுவுமே நேஷ்னல் அர்பன் ஹெல்த் கேர் மிஷனுக்கு கீழே வரக்கூடியது. ஸோ இதில் வந்து செல்ஃப் ஹெல்ப் குரூப் மூலமாக மக்கள் வந்து ஆரோக்கிய மேம்பாடு அடைகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ மகிழா அப்படின்னு வந்தாலே பெண்கள் தான். ஸோ செல்ஃப் ஹெல்ப் குரூப் எடுத்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டாக தமிழ்நாட்டில் 1989 தருமபுரியில் தான் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இவங்க மூலமாக தான் நமக்கு நிறைய விஷயங்கள் அப்படிங்கிறது பண்ணுவாங்க. ஓகேவா. ஸோ இப்போ வந்து சீஃப் மினிஸ்டர்ஸ் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் இருக்கு இல்லையா, ஸோ அதில் கூட சமையலெல்லாம் பண்ணி கொடுக்கறது இவங்க தான். அடுத்தது TNULM தமிழ்நாடு அர்பன் லைவ்லிஹுட் மிஷன். ஸோ ரூரல் ஏரியாவில் செல்ஃப் ஹெல்ப் குரூப் மூலமாக பண்ணுவாங்க. அர்பன் ஏரியாவில் பார்த்திங்கன்னா ஒரு பிளேஸில் எங்கேயாவது காமனாக குக் பண்ணி எடுத்துகிட்டு போய்ப்பாங்க. ஸோ தமிழ்நாடு அர்பன் லைவ்லிஹுட் மிஷன் 2012 to 13 பீரியட். அதே போல் நமக்கு காயகல்ப் அவார்டு அப்படிங்கிறது 2016 கொடுத்துட்ருப்பாங்க. ஸோ இதுவும் ஹெல்த் ரிலேட்டடான ஒரு அவார்டு தான். அடுத்த சஞ்சீவினி. ஸோ தொலைதூர மருத்துவ சேவை நமக்கு இந்த இதில் வந்து அவார்டு பார்த்திங்கன்னா 2000 டெலிமெடிசனில் வந்து 2022 வந்து அவார்டு கொடுத்துருப்பாங்க. ஓகே. ஸோ அதே போல் எக்ஸல் அவார்டு எடுத்துட்டிங்க அப்படின்னா அந்த பாப்புலேஷன் ரிலேட்டடானது. ஸோ அதுக்குமே 2022 நமக்கு அவார்டு கிடச்சிருக்கும். ஸோ ஆரோக்கிய மந்திர் அப்படிங்கிறது 2023 வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகே. அடுத்தது MMR மெட்டர்னல் மார்ட்டாலிட்டி ரேட் அப்படிங்கிறது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து செகண்ட் பிளேஸில் இருப்போம். ஸோ இது வந்து நமக்கு பாலிசி நோட் டேட்டா. ஓகேவா. 2025-26 பாலிசி டேட்டா. ஸோ இப்போ ரீசெண்டாக உள்ளதில் அப்டேட் ஆகிருக்கும். ஓகேவா. ஸோ இது 2024-25 நமக்கு 40.6 அப்படிங்கிறது இருந்திருக்கும். ஸோ இப்போ வந்து 35 ரேஞ்சில் தான் இருக்கும். அதே மாதிரி IMR அப்படிங்கிறதும் நமக்கு கம்மியாக இருக்கும். ஸோ MMR பார்த்தீங்க அப்படின்னா 1 lakh பாப்புலேஷனுக்கு எவ்வளோ பெண்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறது. IMR எடுத்துட்டோம் அப்படின்னா 1000 பாப்புலேஷனுக்கு எவ்வளோ குழந்தைங்க வந்து பிறக்கும்போது அந்த இறந்து பிறக்கிறாங்க அப்படிங்கிறது IMRல வரக்கூடியது. அடுத்தது பிரதான் மந்திரி சுரக்ஷித் மாத்ருத்வ அபியான் அப்படிங்கிறது PMSMAன்னு சொல்லுவாங்க. ஸோ இது June 9, 2016 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இது பார்த்தோம் அப்படின்னா ஆன்டி நேட்டல் கேர் அண்ட் ஹை ரிஸ்க் ப்ரெக்னென்சி டிடெக்ஷன். ஓகேவா.
ஸோ இந்த முன்னாடியே வந்து நல்ல கேர் கொடுத்து அந்த ப்ரெக்னென்சி டிடெக்ஷன் ஏதாவது ஹை ரிஸ்க் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத ஃபைன் பண்ணக்கூடியது சுரக்ஷித் மாத்ருத்வ அபியான் 2016. ஜனனி சுரக்ஷா யோஜனா, ஸோ இது பார்த்திங்கன்னா 2005 ஏப்ரல் 12 கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ டெலிவரி போஸ்ட் டெலிவரி கேர் எல்லாம் இவங்க பார்த்துப்பாங்க, கர்ப்பிணி தாய்மார்களுக்கானது தான். அதே போல் ஜனனி சிசு சுரக்ஷா காரியக்கிராம் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஜூன் 1 2011 கொண்டு வந்திருப்பாங்க. இது வந்து அவுட் ஆஃப் பேக்கேஜ் எக்ஸ்பென்ஸ் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து கம்மி பண்ணுறது, கம்ப்ளீட்டாக அந்த பெண்கள் அந்த ப்ரெக்னென்ட் லேடியை வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமேட்டு அவங்களுக்கு வந்து பிளட் ஏற்றுறதாகட்டும், அதுக்கப்புறம் அவங்களுக்கு கொடுக்குற அந்த ஃபுட் ஆகட்டும், குழந்தைய கேர் பண்ணுறதாகட்டும் எல்லாமே வந்து ஃப்ரீ தான். ஸோ அதே மாதிரி இதில் பேக் ட்ராப் அப்படிங்கிறது இருக்கும். ஓகேவா? ஸோ இது என்ன அப்படின்னா அவங்கள கூட்டிகிட்டு போயிட்டு திருப்பி கொண்டு வந்து வீட்டிலையே விட்டுருவாங்க. ஓகே, ஸோ அதுவும் உண்டு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா சுமன் அப்படிங்கிற ஒன்று கொண்டு வந்திருப்பாங்க 2019. ஸோ இது வந்து ஜீரோ ப்ரிவென்டபிள் டெத் அப்படிங்கிறது. ஓகேவா? சுரக்ஷித் மாத்ருத்வ ஆஸ்வாஷன் அபியான் அப்படிங்கிறது. ஸோ இதில் தமிழ்நாடு செகண்ட் ப்ரைஸ் வாங்கியிருப்பாங்க, அவார்டு 2019 10 அக்டோபரில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஐஎம்ஆர் ஆல்ரெடி பார்த்த மாதிரி 13 இருந்திருக்கும் 2020. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 7 கிட்ட வந்திருக்கும். ஓகேவா? கம்மியாக இருக்கும். ஸோ ரீசெண்டாக வெளியிட்டதில் 12 அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ அது வந்து நமக்கு எல்லாமே வந்து திருப்பி பாலிசி நோட்ஸ் ஆகட்டும், ஃபுல் பட்ஜெட் வரும்போது இது எல்லாமே வந்து ரிவைஸ் ஆகும். ஸோ அதில் வந்து நம்ம இன்னும் கரண்ட் டேட்டாஸ் வந்து பார்த்துக்கலாம். இப்போதைக்கு இந்த 2020 எவ்வளோ இருந்துச்சு, ஸோ அந்த மாதிரி மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ 5 வயதுக்குட்பட்ட குழந்தை இறப்பு விகிதத்தை பொறுத்த வரைக்கும் இந்தியா வந்து 1000 குழந்தைகளுக்கு 32 பேரும், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 13 பேர் 1000 குழந்தைகளுக்கு அந்த இறப்பு விகிதம் இருக்குது. ஸோ ஆரம்ப கால குழந்தை பருவ வளர்ச்சிக்கான டோல் ஃப்ரீ நம்பர் 102. ஸோ இது தாய் சேய் நல நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து குழந்தைகளுக்கானது 1098 அப்படிங்கிறது. ஸோ இந்த 1098 1996 வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. அதே போல் மனநலனுக்கானது 14416. அதே மாதிரி நேற்றே பார்த்துருப்போம் நம்ம மனம் அப்படிங்கிறது மனநல நல்லாதரவு மன்றம் 2022 டிசம்பர் 22 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுலேயும் நமக்கு 14417 அப்படிங்கிற ஒரு நம்பர் வரும். ஸோ மெட்டர்னல் அண்ட் சைல்டு மார்டாலிட்டி ஆடிட். ஓகேவா? ஸோ இதில் வந்து ஃபஸ்ட் பிளேஸில் தமிழ்நாடு இருக்காங்க. அண்ட் என்ஷூரிங் பிரெஸ்ட் மில்க் ஃபார் எவ்ரி பேபி அப்படிங்கிறது தான் இதோட ஒரு டார்கெட்டாக இருக்கும். ஸோ அடுத்தது லக்ஷயா ஸ்கீம் எடுத்துட்டிங்கன்னா 2017 கொண்டு வந்திருப்பாங்க. இது வந்து அந்த லேபர் ரூம் இருக்கும் இல்லையா, ஸோ அதோட குவாலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இதோட டார்கெட்டாக இருக்கும். ஸோ தமிழ்நாட்டில் இன்ஸ்டிடியூஷனல் டெலிவரிஸ் ஹாஸ்பிட்டலைஸ்டு ஸோ ஹாஸ்பிட்டலில் போய் டெலிவரி பார்க்குறவங்க வந்து 59% அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது வந்து அதிகமாக இருக்கும் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ அடுத்தது பிரதான் மந்திரி ஸ்ரம் யோகி மந்தன் யோஜனா. ஸோ இது 2019 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இது வந்து ஒரு மந்த்லி ப்ரீமியமான ஒரு ஸ்கீம். ஓகேவா? அடுத்த பிவிடிஜி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 6 பிவிடிஜிஸ் இருப்பாங்க. ஸோ டோட்டலாக 37 ஷெட்யூல் ட்ரைப்ஸ் இருப்பாங்க. ஸோ இதில் 6 கேட்டகரி அப்படிங்கிறது பிவிடிஜி. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 75 பிவிடிஜிஸ் இருப்பாங்க. ஸோ இதை சொன்ன கமிட்டி வந்து தேபார் கமிட்டி. ஓகேவா? 1975 பீரியடில் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ 75 ஸோ இங்கே 6 ஞாபகம் வச்சுக்கலாம் ஈஸியாக. ஸோ தோடர், கோத்தர், குறும்பா, இருளர், பனியர், காட்டுநாயக்கர், இதுதான் அந்த 6 கேட்டகரி பிவிடிஜிஸ். அடுத்தது ட்ரைபல்ஸ்க்கு ஒரு நோய் பார்த்தீங்கன்னா ஹீமோக்ளோபினோபதி அப்படிங்கிற ஒரு ஜெனட்டிக் டிசார்டர் அப்படிங்கிறது வரும். ஸோ இதுக்காக பார்த்தீங்கன்னா நிறைய திட்டம் எல்லாம் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இந்த திட்டம் எல்லாம் எக்ஸ்பேண்ட் பண்ணது 2021 எக்ஸ்பேண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ரீசெண்டாக கூட அதுக்கான ஒரு சென்டர் அப்படிங்கிறது குஜராத்தில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறதுலாம் கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்துருப்போம். ஸோ அடுத்தது பாதம் பாதுகாப்போம் திட்டம். ஸோ இது நீரிழிவு சுகர்னால இந்த காலை எடுக்க வேண்டிய நிலைமை வரும் இல்லையா, ஸோ இதெல்லாம் ஃபஸ்ட்டே வந்து டிடெக்ட் பண்ணி அவங்களுக்கு ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுத்து அது அந்த மாதிரி ஆகாமல் தடுக்கக்கூடியது தான் இதோட நோக்கம். நமக்கு இது 28/10/2024 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அரசு அறிஞர் அண்ணா நினைவு புற்றுநோய் மருத்துவமனை ஸோ காஞ்சிபுரத்தில் வந்து இருக்கும் இந்த ஹாஸ்பிட்டல். ஸோ எக்ஸாக்டாக சொன்னால் காரம்பேட்டை அப்படிங்கிற பிளேஸில் வந்து இருக்கக்கூடியது. ஸோ அடுத்தது ஒருங்கிணைக்கப்பட்ட புற்றுநோய் கண்டறியும் பரிசோதனை திட்டம் ஓசிஎஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ நவம்பர் 22, 2023 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. புன்னகை திட்டம். ஸோ இது பள்ளிகளில் பல் பாதுகாப்பு திட்டம் தான். இது 12 மார்ச் 2023 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. காது கேளாமை சேவை நடைமுறை, இதில் வந்து தமிழ்நாடு செகண்ட் பிளேஸில் இருக்கிறோம். மனநல பராமரிப்பு சட்டம். ஸோ மென்டல் ஹெல்த் கேர் ஆக்ட் சொன்னேன் இல்லையா 2017. வீடற்ற மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கான
மாணவர்களுக்கான நலன் காப்பதற்கான தமிழ்நாட்டோட மாநில கொள்கை. ஸோ இதுக்கான ஒரு பாலிசி அப்படிங்கிறது 2024 கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ நமக்கு ஆல்ரெடி பார்த்தோம்னா சைல்டு பாலிசி 2021 நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். ஓகேவா? ஸோ அதே பார்த்தோம் அப்படின்னா பெண்களுக்கானது ஓகே, கைவிடப்பட்டோர், அதுக்கப்புறம் கைம்பெண், இவங்களுக்கான பாலிசி 2022. ஸோ அடுத்தது சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு 23, பெண்களுக்கு 24, திருநங்கைகளுக்கு 25, அதே மாதிரி மனநலம் பாதிக்கப்பட்டோருக்கும் 24 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தது பார்த்தோம்னா கல்லீரல் அலர்ஜிக்கான தேசிய அளவிலான கட்டுப்பாட்டு திட்டம் 2018 கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ ஹெப்பாட்டிட்டிஸ் வைரஸ் தொற்று ஒழிக்கிறதுக்கு டார்கெட் வந்து 2030 வச்சுருக்காங்க. ஸோ 15th ஃபினான்ஸ் கமிஷனில் சுகாதார மானியமாக 4236 crores அப்படிங்கிறது ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. மக்களை தேடி ஆய்வக சேவை திட்டம் 5 February 2024 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ தொழிலாளர்களை தேடி ஆய்வகம் அப்படிங்கிறது 9 January 2024 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. மக்கள் தொகை சுகாதார பதிவேடு நவம்பர் 2021 இதை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்தது நட்புடன் உங்களுடன் மனநல சேவை அப்படிங்கிற ஒரு இது. ஸோ இதுவுமே 14416 இந்த நம்பரோட கனெக்ட் ஆகி வர்றது தான். இதுவும் நமக்கு 2022 பீரியடில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ பிளக்ஸ் சிகிச்சை, ஸோ இது எதற்கானது அப்படின்னா எலிப்பசை உண்டோருக்கு பிளாஸ்மா மாற்று சிகிச்சை செய்கிறதுக்கான ஒரு ட்ரீட்மெண்ட்டோட பேர் தான் பிளக்ஸ் அப்படிங்கிறது 2022 கொண்டு வந்திருப்பாங்க. தேசிய தர உறுதி நிர்ணய திட்டம் ஸோ 2013 கொண்டு வந்திருப்பாங்க. லக்ஷயா 2017, ஓகேவா? 2018 இல்லை, 2017. இதில் வந்து மகப்பேறு அறைகள், மகப்பேறு அறுவை சிகிச்சை அரங்குகள் இதெல்லாம் வந்து தரம் உயர்த்தக்கூடியது. ஆல்ரெடி பார்த்த மாதிரி லேபர் ரூம்ஸ் குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறது. ஸோ லக்ஷயா சான்றிதழ் அதிகம் பெற்ற மாநிலம் எதுனா நம்ம தமிழ்நாடு. ஓகே, ஸோ இது தமிழ்நாடு 3rd பிளேஸில் இருக்கிறோம். இதில் முஸ்கான் திட்டம், ஸோ குழந்தைகள் பராமரிப்பு பிரிவு குழந்தை மருத்துவ சேவைகளோட தர உறுதி நிர்ணய திட்டம் அப்படிங்கிறது 12 வயசுக்கு கம்மியான குழந்தைகளுக்கான ஒரு திட்டம் செப்டம்பர் 17, 2021 பெரியார் பர்த்டே அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. தேசிய காசநோய் ஒழிப்பு திட்டம், ஸோ இந்தியா 2025, தமிழ்நாடு 25 டார்கெட் வச்சுருக்கோம். WHO 2030 டார்கெட் வச்சுருப்பாங்க. ஸோ காசநோய் இல்லாத தமிழ்நாடு இலக்கு அடைகிறதுக்கு 4 பில்லர்ஸ் வந்து சொல்லியிருப்பாங்க. என்னெல்லாம் அப்படின்னா டிடெக்ட், ட்ரீட், ப்ரிவெண்ட் அண்ட் பில்ட். ஓகேவா? டிடெக்ட் சிகிச்சை அளிக்கிறது, கண்டுபிடிக்கிறது, ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது, முன்னாடியே ப்ரிவென்ட் பண்ணுறது, ஓகேவா? வருமுன் காக்கிறது, அதுக்கப்புறம் அதை வந்து கட்டமைத்தல் அப்படிங்கிறது. இதுக்காக நிக்ஷய் போஷன் யோஜனா அப்படிங்கிற 1 April 2018 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. டைரக்ட் பெனிஃபிஷியரி ட்ரான்ஸ்ஃபர் ஸ்டார்டிங்கில் 500 போட்டிருந்தாங்க. 2024 நவம்பர்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா 1000 rupees வந்து கொடுக்குறாங்க. நோயாளிகளோட அந்த நியூட்ரிஷன் ஹெல்த்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறது இதோட நோக்கம். ஸோ நிக்ஷய் மித்ரா எடுத்துட்டீங்க அப்படின்னா டிபி பேஷியன்ஸ் அடாப்ட் பை NGO. ஸோ இந்த NGO இது இருக்குல்ல கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ் அப்படிங்கிறது. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்களை அடாப்ட் பண்ணி அவங்களுக்கான அந்த நியூட்ரிஷனல் இதெல்லாம் வந்து கொடுப்பாங்க. ஸோ அதான் நிக்ஷய் மித்ரா. ஸோ தேசிய தொழுநோய் கட்டுப்பாட்டு திட்டம் 1955, நேம் சேஞ்ச் பண்ணது 1983. ஸ்பாஷ் லெப்ரசி அவேர்னஸ் கேம்பெயின் அப்படிங்கிறது 2017. ஸோ Jan 30 to February 15 ஸ்பாஷ் தொழுநோய் விழிப்புணர்வு வாரம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் ESI அப்படிங்கிறது 1955 Jan 23 கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ ESI ஆக்ட் வந்து 1948. மருத்துவ கல்வி இயக்ககம் அப்படிங்கிறது 1966 கொண்டு வந்திருப்பாங்க. மருத்துவ கல்வி மற்றும் ஆராய்ச்சி இயக்ககம் அப்படின்னு பெயர் மாற்றம் பெற்றது 26 October 2023. அடுத்தது நீட் ரத்து. ஸோ நீட் பற்றி சாதக பாதகங்களை ஆராயிறதுக்காக AK ராஜன் அவர்கள் தலைமையில் ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுவே நீட் இல்லாமல் 7.5% ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு, அதாவது கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் படித்த பிள்ளைங்க 7.5% ரிசர்வேஷனில் போகிறது பற்றி கொடுத்தது கலையரசன் கமிட்டி. ஸோ அதுவே பார்த்தீங்க அப்படின்னா வொகேஷ்னல் நமக்கு வந்து இந்த டெக்னிக்கல் சப்ஜெக்ட்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ இன்ஜினியரிங், ஸோ இதில் 7.5% ரிசர்வேஷன் சொன்னது முருகேஷன் கமிட்டி. ஸோ அதே முருகேஷன் கமிட்டி தான் நமக்கு வந்து ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசி 2025 வந்து ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அடுத்தது பார்த்தோன்னா மக்கள் தொகை செவிலியர். ஸோ 1000க்கு 1.7 அப்படிங்கிறது இந்தியா வச்சுருந்துருக்கும். ஸோ WHO பார்த்திங்கன்னா 1000 பீப்புளுக்கு 3 அப்படிங்கிறது தான், 3 டாக்டர்ஸ். ஸோ இதே இப்போது ரீசெண்டாக பார்த்தோன்னா 811 பீப்புளுக்கு வந்து ஒரு டாக்டர்
அப்படிங்கிறது நம்ம இந்தியாவில் இருக்கோம் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அடுத்தது பாப்புலேஷன் ஹெல்த் ரெஜிஸ்ட்ரி 2021 ஆல்ரெடி பார்த்துருப்போம். டிரான்ஸ்டன் 2014. ஸோ அடுத்த விடியல் கைபேசி தமிழ்நாடுல உறுப்புகளை பதிவு செய்கிறதுக்கு, உறுப்பு தானத்துக்கு ஒருங்கிணைந்த அத்தியாவசிய ஆய்வக சேவைகள். ஸோ 5 February 2024 ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, அந்த மக்களை தேடி ஆய்வக சேவை அப்படிங்கிறது. அடுத்தது பிஎம் நேஷனல் டயாலிசிஸ் ப்ரோக்ராம். ஸோ April 7, 2016 கொண்டு வந்திருப்பாங்க. தமிழ்நாடு சுகாதார செயலி அப்படிங்கிறது வந்திருக்கும். ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் மிஷன். ஸோ டிஜிட்டல் மிஷன் 2021, வெறும் ஆயுஷ்மான் பாரத்னா 2018. ஸோ இது 27 September. இதில் வந்து அந்த ஹெல்த் கார்டு அப்படிங்கிறதெல்லாம் ப்ரொவைட் பண்ணுவாங்க. பிரேத பரிசோதனை அறிக்கை, சட்ட மருத்துவ தரவை இணைய வழி பதிவேற்றம் செய்கிறதுக்கு MEDLEAPR அப்படிங்கிற ஒன்று வந்து இருக்குது. அண்ட் முதியோர் நல மையம் தேசிய அளவில் 2nd பிளேஸில் இருக்கும். கிண்டி தான் வந்து இதில் ஃபஸ்ட் பிளேஸில் இருப்பாங்க. அந்த கிண்டியில் இருக்கக்கூடிய அந்த நல மையம் 2024 இது இந்த ரேங்கிங் வாங்கியிருப்பாங்க. ஃபஸ்ட் பிளேஸில் புதுடெல்லி எய்ம்ஸ் வந்து இருக்காங்க. மனித உறுப்பு மாற்று சட்டம். ஸோ 1994 தோட்டா ஆக்ட் சொன்னோம் இல்லையா, அதுதான். கருத்தரிப்புக்கு முந்தைய அந்த PCPNDT ஆக்ட் அப்படிங்கிறது 1994. தனியார் மருத்துவமனை திருத்த சட்டம் 2018. வாடகைத்தாய் ஒழுங்குமுறை சட்டம். ஸோ சரகசி ஆக்ட் அப்படிங்கிறது 2022. குழந்தை பாலினம் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 936 இருக்கும். ஓகேவா, ஆக்சுவலாக எக்ஸாக்டாக 943 அப்படிங்கிறது இருக்கும். ஸோ 2024 வந்து 938 அப்படிங்கிறதா இதாக இருக்குது. ஓகேவா, நமக்கு 2011 சென்சஸ் படி 943 இருந்திருக்கும். அடுத்தது பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருத்துவத்துறை, ஃபர்ஸ்ட் டைம் இன் இந்தியா. ஸோ தனித்துறை அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இதோட 100வது ஆண்டு நிறைவு 2022. அப்போ நமக்கு 1922 வந்து தனித்துறை அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டிருக்கும் ஜஸ்டிஸ் பார்ட்டி பீரியடில். ஸோ நகர்ப்புற நலவாழ்வு மையம் 6 June 2023. இதயம் காப்போம் ஆல்ரெடி பார்த்தோம் 2023 June 27. ஸோ June 27 நமக்கு MSME டே அப்படிங்கிறது வரும். சிறுநீரகம் காக்கும் சீர்மிகு மருத்துவ திட்டம் 10 July 2023. 30 வயதுக்கு மேற்பட்ட அனைவருக்கும் பரிசோதனை அப்படிங்கிறது இதில் பண்ணுறாங்க. ஸோ தொழிலாளர்களை தேடி மருத்துவம் திருவள்ளூரில் 9 Jan 2024 கொண்டு வந்திருப்பாங்க. நடப்போம் நடைபெறுவோம் 2023 November 4, 8 கிலோமீட்டர் நடைபாதை 38 டிஸ்ட்ரிக்ட்லையும் அமைச்சிருப்பாங்க. புற்றுநோய் கண்டறியும் திட்டம் 22 November 2023 ஈரோடு, திருப்பத்தூர், கன்னியாகுமரி, ராணிப்பேட்டை. ஸோ 4 பிளேசஸில் மட்டும் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. பாதம் பாதுகாப்போம் ஆல்ரெடி பார்த்த மாதிரி 28 October 2024. ஸோ இந்த நீரிழிவு நோய் சுகர் பேஷண்ட்ஸ்க்கான அந்த லெக் எடுக்காமல் பாதுகாக்கக்கூடிய ஒரு திட்டம். கலைஞரின் வருமுன் காப்போம் 1999 கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் வெறும் வருமுன் காப்போம்னா 2006 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் எகெயின் கலைஞரின் வருமுன் காப்போம் அப்படிங்கிற திட்டம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஆக்சுவலாக 2006 கொண்டு வரது தான். அது வந்து நமக்கு 2021 சேலம் வாழப்பாடியில் வச்சு ரீவேம்ப் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, ரீஸ்ட்ரக்சர்ட். ஸோ தேசிய புகையிலை கட்டுப்பாட்டு திட்டம் தமிழ்நாட்டில் 2007. புகையிலை பொருள் தடுப்பு சட்டம் 2003. பள்ளி சிறார் கண்ணொளி காப்போம் திட்டம் 2009 6th to 12th படிக்கிற பிள்ளைங்களுக்கு. டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நிதி உதவி திட்டம். இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் ஸ்டார்டிங்லே 1987 or 89 இல்லையா. ஸோ இது 18,000 அப்படிங்கிறது ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக இதில் பார்த்தீங்க அப்படின்னா முத்துலக்ஷ்மியோட பெயர் வந்து 2006 வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, ஸோ 18,000. இதே மாதிரி நமக்கு இதை வந்து PM மாத்ரு வந்தன யோஜனா கூட மர்ஜ் பண்ணியிருப்பாங்க 2025. ஸோ ஆல்ரெடி பார்த்த மாதிரி 2018 18,000 அந்த 14,000 கேஷு 2+2 அப்படிங்கிறது கிட்டு ப்ரொவைட் பண்ணுவாங்க. மாதவிடாய் கால சுகாதார திட்டம் 10 to 19 வயசு பிள்ளைங்களுக்கு 2011. ஸோ தடுப்பூசி திட்டம் எடுத்துட்டோம் அப்படின்னா 11 வகை தடுப்பூசி அப்படிங்கிறது ப்ரொவைட் பண்ணுவாங்க நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும். ஈவின், ஸோ இந்தியாவோட தடுப்பூசி இருப்பு வெப்பநிலை தரவு கண்காணிப்பு வலைதளம் ஈவின், UNDPயும் தமிழ்நாடும் சேர்ந்து. யூவின் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா நமக்கு திண்டுக்கல், ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் தான் ஃபஸ்ட்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுவுமே நமக்கு வேக்சின் ரிலேட்டடானதான். கோவின் வந்து கோவிட் வேக்சின். ஜூவின் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அனிமல்ஸ்க்கானது. ஓகேவா, அடுத்து அனைவருக்கும் நலவாழ்வு திட்டம் ஆக்சுவலாக 2017 கொண்டு வந்திருப்பாங்க. ஓகே, 2017 கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இந்த கரெக்ஷன் சொல்கிறதெல்லாம் அப்படியே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா, மக்கள் நலவாழ்வு ஜன் ஆரோக்கிய சமிதின்னு சொல்லுவாங்க, JAK. ஓகேவா, JAS 2023 கொண்டு வந்திருப்பாங்க. கலைஞரின் வருமுன் காப்போம். ஸோ இது புது பொலிவோட 2021 September 29 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க சேலம் வாழப்பாடியில். ஒருங்கிணைந்த சுகாதார தளம் April 2021 கொண்டு வந்திருப்பாங்க.
ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பருவநிலை மாற்றம் மற்றும் மனித ஆரோக்கியத்துக்கான மாநில செயல் திட்டம். ஸோ இது வந்து நமக்கு ஸ்டேட் ஆக்ஷன் பிளான் ஃபார் கிளைமேட் சேஞ்ச் அண்ட் ஹெல்த் கேர் அப்படிங்கிறது வரும். ஹெல்த் கேர் ஹியூமன் ஹெல்த் அப்படிங்கிறது. ஸோ October 29, 2024 நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. பெரியம்மை உலக அளவில் ஒழிக்கப்பட்டது 1980. பிறப்பு இறப்பு பதிவு சட்டம் 1969. தமிழ்நாடு பிறப்பு இறப்பு விதிகள் 2000. இதில் வந்து திருத்தம் அப்படிங்கிறது 2023 ஆகஸ்ட் 11 பண்ணியிருப்பாங்க. குடும்ப கட்டுப்பாட்டு திட்டத்தை முதல் அமல்படுத்தியது நம்ம இந்தியா தான். தேசிய குடும்ப கட்டுப்பாட்டு திட்டம் 1952. குடும்ப கட்டுப்பாட்டு திட்டம் தமிழ்நாட்டில் 1956 கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இதுக்கான டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறது 66 வந்திருக்கும். ஸோ அது அகெயின் வந்து 77 வந்து தனி இதாக வந்து மாறி இருக்கும். ஓகேவா? ஸோ நாட்டில் முன்னோடி மாநிலம் தமிழ்நாடு தான். தமிழ்நாட்டோட அந்த TFR ரேட்டு டோட்டல் ஃபர்டிலிட்டி ரேட்டியோ 2.1%. ஸோ இது 15லேருந்து 49 வயசு வரைக்கும் இருக்கிறவங்கள்ட்ட தான் இதை வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. குடும்ப நலத்திட்டம்னு பெயர் மாற்றம் பண்ணது தான் 77. ஓகேவா? அதுக்கான துறை வந்து 66 ஞாபகம் வச்சுக்கோங்க. TFR சொன்ன மாதிரி 15 to 49 ஏஜ். தேசிய சுகாதார கொள்கை 2017. உலக மக்கள் தொகை தினம் ஜூலை 11. ஸோ உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே திருமூலர். ஹோமியோபதி 1790 ஜெர்மனி நமக்கு சாமுவேல் ஹனிமேன் அப்படிங்கிறவர் தான் இதை கொண்டு வந்திருப்பார். ஃபாதர் ஆஃப் ஹோமியோபதி. ஸோ மருந்துகள் அழகு சாதன பொருள் சட்டம் 1940. தமிழ்நாடு இந்திய மருத்துவக் கழகம் 1983. ஸோ இது வந்து டேம்கால் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான். தமிழ்நாடு சுகாதார சீரமைப்பு திட்டம் TNHSRPன்னு சொல்லுவாங்க. ஹெல்த்து சொசைட்டி ரீஃபார்ம் ப்ரோக்ராம் அப்படின்னு. இது வேர்ல்டு பேங்க் உதவி 3248 கோடி. ஸோ 70:30%. செயல்பாட்டு காலம் 5 இயர்ஸு 2019 24 வரைக்கும். இது நமக்கு ஹெல்த் அப்படிங்கிறது சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோலில் 3rd கோலாக இருக்குது. ஸோ தற்கொலை தடுப்பு திட்டம் தொலைபேசி எண் பார்த்தீங்கன்னா 104. தமிழ்நாடு நகர்ப்புற சுகாதார திட்டம் எடுத்துட்டிங்கன்னா நமக்கு ஜிகாவோட ஹெல்ப்போட பண்ணுவோம். இது வந்து 85:15 ரேஷியோவில் வந்து ஜிகாவும் தமிழ்நாடும் ஷேர் பண்ணியிருப்போம். 1633.75 crores. ஸோ இது பார்த்திங்கன்னா டோட்டலாக அந்த 7 இயர்ஸ் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது வரும். ஓகேவா? ஸோ அதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ அடுத்து 108 வந்து 15 செப்டம்பர் 2008 தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இதுக்கான ரெஸ்பான்ஸ் டைம் 13 மினிட்ஸாக இருந்திருக்கும். இப்போ வந்து 11 மினிட்ஸாக ரெடியூஸ் பண்ணியிருப்பாங்க. இலவச தாய் சேய் நல ஊர்தி சேவை 102 அதுக்கான நம்பர். இலவச அமரர் ஊர்தி வந்து 155,377 அப்படிங்கிறது. இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 18 டிசம்பர் 2021 ஆல்ரெடி பார்த்துட்டோம் இதை பற்றி. அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்டேட் ஆயுஷ் சொசைட்டி 2015 கொண்டு வந்திருப்பாங்க. ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆக்ட் 2006 வந்திருக்கும் ஆக்ட் அப்படிங்கிறது. ஸோ இது 2008-9 பீரியடில் இம்ப்ளிமெண்ட் ஆகி காமனாக 2011 அப்படிங்கிறது ப்ராப்பராக அதோட இம்ப்ளிமெண்டேஷன் இருந்திருக்கும். ஸோ தமிழ்நாடு உணவு பாதுகாப்புத்துறை 5 ஆகஸ்ட் 2011. உணவு பாதுகாப்பு தர நிர்ணய சட்டம் 2006. தமிழ்நாட்டில் நிக்கோட்டின் குட்கா தடை வந்து 23 மே 2013. மாநில உணவு பாதுகாப்பு குறியீடு தமிழ்நாடு 2nd பிளேஸில் இருக்கும். முதல்வர் மருந்தகம் 24 February 2025 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுக்கு மானியம் 3 lakhs அப்படிங்கிறது. ஸோ டோட்டலாக 1000 மருந்தகங்கள் அப்படிங்கிறதுல 500 கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸும் 500 வந்து தனி நபர்கள் மூலமாகவும் வைக்கப்படும். ஸோ இதுக்கு வந்து அமௌண்ட் அப்படிங்கிறது கொடுப்பாங்க, அந்த மாதிரி பிரித்து கொடுத்துருவாங்க. ஸோ மலிவு விலையில் மருந்துகள் 25% அளவுக்கு இதுக்கு வந்து அந்த தள்ளுபடி அப்படிங்கிறது கொடுக்கப்படும் ஜென்ரிக் மெடிசன்ஸ்க்கு. தமிழ்நாடு மருத்துவ பணிகள் கழகம் 1994. ஸோ டேம்கால் ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா 83 அப்படின்ட்டு. தமிழ்நாடு இந்திய மருத்துவ கழகம். ஸோ தமிழ்நாடு மெடிசினல் பிளான்ட் ஃபார்ம்ஸ் அண்ட் ஹெர்பல் மெடிசின் கார்பரேஷன் லிமிடெட் தான் டேம்கால் இம்பார்ட்டண்ட் ஆனது. டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு ஊட்டச்சத்து பெட்டகம். ஸோ 1987 or 89 சேஞ்ச் ஆனது. 2006 நேம் சேஞ்ச் ஆகிருக்கும். தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாடு சங்கம். ஸோ 22 April 1994. HIV எய்ட்ஸ் பாதிப்புக்குள்ளானவர் மத்தியில் 95 இலக்கை 2026 அடையணும் அப்படிங்கிறது டார்கெட் வச்சுருப்பாங்க. ஸோ இது என்ன 95 அது அவங்கள கால்குலேட் பண்ணுறது. 95% வந்து மானிட்டர் பண்ணணும். 95 வந்து திருப்பி ரெக்டிஃபை ஆகிற ரேஷியோ அண்ட் 95 வந்து அந்த ரெக்கவர் ஆகிற அது எல்லாத்தையும் அதுக்கான டார்கெட் 2026. டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி நமக்கு ஆக்ட் வந்து 1987 கொண்டு வந்திருப்பாங்க. நடைமுறைக்கு வந்தது 88 ஜூலையில் வந்து நடைமுறைக்கு வந்திருக்கும். ஓகேவா? ஸோ
இதுதான் வந்து நமக்கான ஹெல்த் ரிலேட்டடான பாலிசி நோட்ஸ் அப்படிங்கிறது. கம்ப்ளீட்டாக எல்லா டேட்டாஸும் பார்த்துருப்போம். ஸோ இதில் அப்டேட் ஆன டேட்டாஸும் சொல்லியிருக்கேன். ஸோ இது வந்து பாலிசி நோட்ஸ் ரிலீஸ் பண்ணப்போ எடுத்த நோட்ஸ், ஓகேவா? ஸோ இதில் அப்டேட் ஆனதும் சொல்லியிருக்கேன், சிலது சேஞ்சஸும் சொல்லியிருக்கேன், ஓகேவா? ஸோ எல்லாத்தையும் நல்லா மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் பாலிசி நோட்ஸ் வந்து பார்க்கலாம். ஓகே, இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கேட்ட கொஷின்ஸ்க்கு மறக்காமல் ஆன்சர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.